சிவாலய ஓட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரி அன்று மிக விமரிசையாக நடைபெறும் ஒரு ஆன்மீக நிகழ்வாகும். 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 12 சிவன் கோயில்களை பக்தர்கள் ஓடியே சென்று தரிசிப்பது இதன் சிறப்பு. இந்த ஓட்டத்திற்கு பின்னால் மகாபாரத காலத்து சுவாரஸ்யமான கதை ஒன்று உள்ளது. பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் ராஜசூய யாகம்மன் செய்ய விரும்பினார். அதற்கு புருஷாமிருகம் என்பவரின் பால் தேவைப்பட்டது. அந்த பாலை கொண்டு வர பீமன் சென்றார். விஷ்ணு இங்கே இல்லை, இது சிவனின் இடம். கோவிந்தா கோபாலா, கோவிந்தா கோபாலா. ஆபத்து வரும்போது ஒவ்வொன்றாக கீழே போடு. சரி கிருஷ்ணா. பீமன் ஓடும்போது ஒரு கொட்டையை தரையில் போட்டார். அது சிவலிங்கமாக மாறியது. அதைக் கண்டதும் சிவபக்தரான புருஷாமிருகம் அங்கேயே அமர்ந்து பூஜை செய்யத் தொடங்கினார். அந்த இடைவெளியில் பீமன் தப்பித்து ஓடினார். இப்படி 12 இடங்களில் ருத்ராட்சங்கள் லிங்கமாக சீக்கின்றன. இவைதான் இன்று நாம் தரிசிக்கும் 12 சிவாலயம். இது சிவராத்திரிக்கு முந்தைய வாரம். நாம் மாலை நமசிவாய ஒருவேளை உணவு மட்டுமே உண்போம். ஆம், நாம் தயாராக இருக்கிறோம். சிவன் கோயில்களுக்குச் சென்றாலும் பீமன் பாடிய அதே கோவிந்தா கோபாலா என்ற விஷ்ணுவின் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே பக்தர்கள் ஓடுவது இதன் தனிச்சிறப்பு. பக்தர்கள் கையில் ஒரு விசிறியுடன் காவி உடை அணிந்து கோவிந்தா கோஷம் முழங்க கூட்டமாக ஓடுவார்கள். அந்த 12 சிவாலயங்கள் பக்தர்கள் பின்வரும் வரிசையில்தான் கோயில்களுக்குச் சென்று வழிபட வேண்டும். வரிசை கோயில் பெயர் 1 திருமலை, 2 திக்குறிச்சி, 3 திற்பரப்பு, 4 திருநந்திக்கரை, 5 பொன்மனை, 6 பன்றிப்பாகம், 7 கல்குளம், 8 மேலாங்கோடு, 9 திருவிடைக்கோடு, 10 திருவிதாங்கோடு, 11 திருப்பன்றிவிளை, 12 திருநட்டாலம் கோயிலில் சங்கரநாராயணர் சன்னதி உள்ளது. அங்கு சென்று வழிபாட்டை முடிப்பது இந்த ஓட்டத்தின் நிறைவாகும்.